ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ இந்த ஸ்வீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை நல்லா கரைச்சிக்கலாம், எந்த கட்டியும் இல்லாமல். ராகி மாவை நான் ஏற்கனவே சளிச்சு தான் வச்சுருக்கேன். சேர்க்கும் போது இது மாதிரி சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வேற ஒரு பாத்திரம் வச்சு இதை நல்லா வடிகட்டிக்கலாம். நான் இந்த டீ ஃபில்டர்லேயும் வடிகட்டி எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் இருக்குது, அதனால் ஃபைனாக வடிகட்டி எடுத்துரும். ஒருவேளை சரியாக வடிகட்டலைன்னா ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அந்த பால் மட்டும் போதும். நான் நல்லா வடிகட்டி எடுத்திருக்கேன். அந்த மாவு மேலே ஜல்லடையிலேயே நிற்கிது. இது நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த ராகி மாவு பால் அப்படியே இருக்கட்டும். வேறொரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் ராகி மாவுக்கு 3/4 கப் அளவு வெல்லம் சரியாக இருக்கும், திகட்டாது. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடிக்கணமான ஒரு கடாய்க்கு மாற்றிருக்கேன். வெள்ளைப்பாகையும் வடிகட்டிட்டு எடுத்திருக்கேன். அதில் நிறைய டஸ்ட் இருக்கும். இப்போ இந்த வெள்ளைப்பாகு பாகுப்பதெல்லாம் தேவையில்லை, லைட்டாக கொதி வந்தாலே போதும். நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவு பாலை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பாலை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. ராகி மாவு இருந்துச்சுன்னா பதமே மாறிடும். இப்போ ராகி மாவோட பாலை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஸ்டவ் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் தான், இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ராகி மாவில் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது. அதுவும் இந்த வெல்லம் கூட சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது நல்லா உள்ளே இழுக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைனா சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். 1 கப் ராகி மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சரியாக இருக்கும். 1/4 கப் நெய் எடுத்தோம்னா சரியாக இருக்கும். நம்ம இந்த வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா நெய்யும் சேர்த்தியாச்சு, போதும். இப்போ நெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்படி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த அல்வா செய்ய ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நம்ம ராகி மாவை கரைச்சி பால் எடுத்து வச்சிட்டோம்னா அப்போவே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துட்டோம்னா சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். அல்வா நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இரும்பு சத்து நிறைஞ்ச ராகி அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.